ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய், பாவக்காய், பயத்தங்காய் இல்லாமல் பொரிச்சு கூட்டு வைக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வரமிளகா, குருமிளகு எல்லாமே வறுத்துங்கோ. வறுத்து அதில் வறுத்ததுக்கப்புறம் 2 கருகாப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் நல்லா சிவப்பாக வறுக்கணும். அதில் தான் அது இன்னும் டேஸ்ட்டே இருக்கும். தேங்காய் நல்லா சிவப்பாக வறுக்கணும். இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுங்கோ. இதே பாணலியில் இந்த காயை போட்டுக்கலாம். பாரிக்காய் போட்டிருக்கேன், கத்திரிக்காய், அப்புறம் பயத்தங்காய், தட்டைப்பயிறு நீளமாக இருக்குமே இல்லையா, பச்சை தட்டைக்காய். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த காயை வதக்கிக்கணும். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு ஊற வச்சுருக்கேன். நமக்கு தேவை மாதிரி போட்டுக்கலாம். அந்த புளிஜலத்தை இதில் விட்டுவிடுவோம். இந்த காய் புளிஜலத்தில் வேகணும். அதில் தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் வெல்லம், பாரிக்காய் போட்டிருக்கிறதுனால ஒரு அச்சு வெல்லம் போட்டிருக்கேன். இது நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வேகணும். இதெல்லாம் வெந்தாச்சு நல்லா காய். இப்போ பருப்பை வேக வச்சுருக்கோம். ஒரு சின்ன டம்ளர் பருப்பு வச்சுருக்கேன். அதை வேக வச்சு அதில் விட்டு விடலாம். இது கொதிச்சது நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். வறுத்த தேங்காய் எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் விட்டு விடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறம் கருகாப்பிலையும் போட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டணும். கருவேப்பிலையும் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ இந்த பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுது. மிக்சட் வெஜிடபிள் பொரிச்ச குழம்பு. தேங்க்யூ.